ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். சும்மா சின்ன வீடியோ தானே, இது மணிக்கணக்காக இருக்கிற வீடியோலாம் கிடையாது. ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ தான். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, மோடி தோற்றதற்கு வெளிநாட்டு சதி காரணமாக, வெளிநாட்டு சதினா என்ன, மோடிக்கு எப்படி வெளிநாட்டு சதி பண்ண முடியும் அப்படின்லாம் உங்களுக்கு, அதாவது தெரிஞ்சவங்கள விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கு இந்த கேள்வியெலாம் இருக்கும். வெளிநாட்டு சதி பண்ணி இந்திய நாட்டில் என்ன பண்ணிட முடியும், ஓட் மிஷினை டேப் பண்ண முடியுமா, இல்லை என்ன மாதிரி பண்ணுவாங்க வெளிநாட்டு சதி அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு வருஷம் 3 மாதத்திற்கு முன்பு ஜீவா டுடேயில் பேசிய வீடியோ இருக்குது. பிபிசி தொடர்பான வீடியோ, அப்புறம் ஹிண்டன்பர்க் தொடர்பான வீடியோலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். இருந்தாலும் நான் இப்போ இந்த சதி என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் அப்போயே சொல்லியிருப்பேன், சதிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதுன்னு. வெளிநாட்டு சதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளரும் நாடுகளில், அதே மாதிரி ஆப்பிரிக்க நாடுகள், இந்த வளரும் நாடுகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்களோட முதல் அஜெண்டா, முதல் ஒரு பிளான் என்னென்னா, ஒரு 180 வருடங்களுக்கு முன்பே போட்டப்பட்ட பிளான் அமெரிக்காவில், ஒரு நாட்டுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் 2 முறைக்கு மேலே அதிபராக அந்த நாட்டில் இருக்கக்கூடாது. அது தங்களுக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். ரைட்டா? யாருக்கு? அமெரிக்காவுக்கு ஆபத்தாக முடிஞ்சுவிடும். அவர்களுடைய நேச நாடுகளுக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். குறிப்பாக G7 பணக்கார நாடுகள்னு ஒரு கூட்டமைப்பு இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இட்டாலி, ஃப்ரான்ஸு, ஜெர்மனு, ஜப்பான், US, இங்கிலாந்து, சரியா? இப்படி 7 கனடா அப்படின்னு சொல்லி 7 நாடுகள் இருக்குது. இந்த 7 நாடுகள் தான் பணக்கார நாடுகள். இவர்கள் வைத்தது தான் சட்டம் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை சொல்லி. ஸோ இப்போ இவர்களை மீறாமல் இருக்கணும் அப்படின்னா என்னன்னா, ஒரு வளரும் நாட்டிலேயே அதிலேயே செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் தொடர்ந்து இருக்கக்கூடாது. அதற்காக தான் நீங்கள் இந்திரா காந்தி கொல்லப்பட்டார். அந்த ஃபேமிலியில் அவர் வந்துக்கிட்டே இருப்பார். அவரை அழிக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஃபேமிலி ஒரு செல்வாக்கான ஃபேமிலி. அவங்க அப்பா ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அவருக்கு அடுத்து அவர் மகன் வந்துடுவார். அந்த குடும்பம் அப்படி வரும். அந்த மாதிரி குடும்ப அரசியல் அவர்களுக்கு முதல் எதிர்ப்பு என்னென்னா, குடும்ப அரசியல், மன்னராட்சி, அதாவது மக்களிடம் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் தொடர்ச்சியாக ஒரு நாட்டை ஆளக்கூடாதுன்றது தான் அவர்கள் எழுதப்படாத சட்டம். அந்த மாதிரியான எழுதப்படாத சட்டத்துக்கு எதிராக தான் புட்டினும் ஜிஜின்பிங்கும் செயல்படுறாங்க. ஜிஜின்பிங் 25 வருடத்துக்கு அவர் தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே அவர் 15 வருடத்துக்கு மேலே இருந்துட்டார். அதே மாதிரி புட்டின் 15 வருடம் இருந்துட்டார். இப்போ 20ஆம் வருடம் தொடர போகிறார். ஸோ இப்படி ஸ்ட்ராங்கான தலைவர்கள் அமெரிக்காவை தவிர, இந்த பணக்கார நாடுகளை தவிர இருந்தால் அவர்கள் நமக்கு பெரிய த்ரெட்டாக இருப்பாங்க. ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு தலைவராக இருப்பாங்க. மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவர்களாக இருக்கும்போது நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்ற அச்சம் அமெரிக்காவுக்கு இருக்குது. அதனால தான் இது இருக்குது. அதே மாதிரி இன்னொரு வளரும் நாடுகள், இந்தியா போன்ற வளரும் நாடுகள்லையும் இது மாதிரியான தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தலைவர் இருக்கக்கூடாது அப்படின்ற வகையில் மோடிக்கு ஏற்கனவே செக் வச்சுட்டாங்க. இது ஒரு பக்கம் வச்சுங்க. அப்போ மோடி நல்ல தலைவராக கெட்ட தலைவராக, மோடி எவ்வளோ பெரிய என்ன, யார் எப்படின்றது நமக்கு தெரியும். சரியா? இப்போ அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ மோடி எப்படி வெளிநாட்டு சதியில் காலி பண்ணுவாங்க, வேற ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு நாட்டில் ஆட்சியை எப்படி கவிழ்த்து விடுவார்கள், எப்படி பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல வியாபாரம் ஃபுல்லாக அவன் கையில் தான் இருக்குது. அதாவது இராணுவம் தொடர்பாக எந்த விஷயங்களை வாங்கணுன்னாலும் ஒன்று ஃப்ரான்ஸில் வாங்கணும், இல்லை விமானங்கள் வாங்கணும் அப்படின்னா கூட, இப்போ போயிங்காக இருந்தாலும் சரி, இதர விமானங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அமெரிக்காட்டையோ ஃப்ரான்ஸ்கிட்டையோ தான் வாங்கணும். சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது இதற்கு வேறு நாடு ஒரு விமானத்தை அதே மாதிரி கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிக்க முடியும், செய்ய முடியும். ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் பறக்கிறதுக்கு அவன் அனுமதி தர மாட்டான். அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும். ஒரு மருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலும் அமெரிக்காவில் நீங்கள் அதற்கான FDIயில் இது வாங்கணும், எங்கே அப்ரூவல் வாங்கணும். ஸோ அதையும் தாண்டினீங்க அப்படின்னா WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் வாங்கணும். இதெல்லாம் அவங்க செட்டப் பண்ணப்பட்ட ஆட்கள். அவன் வளரும் நாடுகளுக்கோ வேறு நாடுக்கோ எந்த மருந்துக்கு அனுமதி தரவே மாட்டான். சரியா? அவன் நாட்டு மருந்துக்கு மட்டும்தான் தருவான். பேருக்கு ஏதோ 10க்கு 1 கொடுப்பான், அவன் கூட இருக்கவனுக்கு மட்டும் கொடுப்பான். ஸோ இது எல்லா துறையிலையும் அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. இதை உடைப்பதற்காக தான் புத்தின் தீவிரமாக போராடி வருகிறார். அவர் அடிச்சவனை காலி பண்ணிடுவேன்னு அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய, அவர்களை அழிக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா, ரஷ்யாட்டையும் சீனாட்டையும் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது மோடிக்கு எப்படி செக் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 முறைக்கு மூலம் மோடி வந்துடக்கூடாதுன்ற ஒரு விஷயம். சரியா? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணுவான்னா, அவர்களுக்கு மீடியாக்கள் இருக்கும். இப்போ நம்மெல்லாம் வாயை பழப்போம். அமெரிக்கானாலே நான் இல்லை, உங்களில் பலரும் இருக்க மாட்டீங்க,
அமெரிக்கானாலே வாயை புழக்கிற ஒரு ஹியூமன் கேபிட்டல் கூட்டம் இந்த உலகத்தில் நிறையா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவான்னா, அமெரிக்க பத்திரிகை டைம் பத்திரிகையாக இருந்தாலும் சரி, நியூயார்க் டைம்ஸாக இருந்தாலும் சரி, இன்னும் பல பத்திரிகைகள் இருக்குது. அதே மாதிரி பிரிட்டன்லேயும் மிகப்பெரிய த சன் போன்ற பத்திரிகைகள், இன்னும் பல பத்திரிகைகள் இருக்குது. இது எல்லாமே என்னென்னா இவர்களுக்கு கீழே செயல்படக்கூடியது. இந்த பணக்கார நாடுகள் இருக்கு இல்லையா, அவர்களுடைய மறைமுக உத்தரவுக்கு செயல்படக்கூடிய பத்திரிகைகள் தான். ஆனால் பத்திரிகை சுதந்திரம் அதை பற்றி பல பெயிண்ட்டுகள் அடிப்பாங்க. எல்லாமே டுபாக்கூர். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, ஜென்ரலாக நியூஸ் போட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அமெரிக்கா அதிபரை பற்றி இப்போ நியூஸ் போடுவான், கட்சியை பற்றிலாம் போடுவான். ஆனால் அமெரிக்கா ஒழிக்கிற மாதிரி எந்த நியூஸும் போட மாட்டான். அமெரிக்காவுக்கு பாதிப்பு வருதுன்னா எந்த நியூஸும் போட மாட்டான். அதே நேரத்தில் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மோடியை வந்து வீழ்த்துவதற்கு இந்த ஊழல் அந்த ஊழல்ன்றத, மோடியாக இருந்தாலும் ராஜீவ்காந்தி அப்படி தான் காலி பண்ணாங்க. ஃபேஃபாக்ஸு ஃபோபஸ் ஊழல் லஞ்சத்தையும் கொடுத்துருவான். கொடுத்துட்டு எலெக்ஷன் வரும்போது இவனை காட்டி கொடுத்து சிக்க வச்சுருவான் வளரும் நாடு தலைவர்களை. ஸோ அந்த வகையில் தான் மோடிக்கு வந்து செக் வச்சுருக்காங்க. சரி, இந்த முறை வந்து மோடிக்கு எப்படி செக் வச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னா, இந்த பேப்பரு டிவி கலாச்சாரம்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. இருந்தாலும் அதை வச்சு டார்கெட் போடுறாங்க. பிபிசியை வச்சு மோடியோடைய அந்த பழைய 20 வருடங்களுக்கு முன்பு நடந்த அந்த கலவர டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணுறான். அதை வைத்து ஒரு லாபி பண்ணி எதிர்கட்சிகளுக்கு ஒரு பூஸ்டப் கொடுத்து மோடியை ஒழிக்கலான்னு. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஹிண்டன்பர்கை வைத்து மோடியோட ஊழல், மோடி நண்பருக்காக மோடி செய்த மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துகிறாங்க. அதையும் வந்து எதிர்கட்சிகள் எடுத்து பெருசாக வந்து பார்லிமெண்ட்டில் பேச முடிஞ்சதை தவிர அதை தாண்டி போக முடியல. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸ் பத்திரிகையில் ஃப்ரெஞ்சு அதிபரே வந்து மோடியை வந்து குற்றம் சாட்டிய அந்த பத்திரிகையை வச்சு எழுத வச்சாங்க. தலையங்கம் எழுத வச்சு என்னென்னா, இவர்கள் வந்து இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ ஃப்ரான்ஸில் வந்து கமிஷன் கேட்டாங்கன்ற மாதிரி கிளப்பி விட்டாங்க. ரஃபேல் விமானம் வாங்கும்போது அதுவும் பெருசாக செல்ஃப் எடுக்கலன்னு கடைசி கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சாங்க துருவ் ரதி. சரியா? இப்போ வந்து சோசியல் மீடியா தான் டாப்பில் இருக்குது. சோசியல் மீடியா படித்தவர்கள் மற்றும் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாடுகளில் சோசியல் மீடியா தான் டிசைடிங் ஃபேக்டராகவே இருக்குது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நெருக்கத்தில் வரும்போது இந்த துருவ் ரதி அப்படின்ற ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மோடியை எதிர்த்து கடுமையாக, அவர் ஜெர்மனில் இருக்கார். சரியா? அப்போ இருக்கும்போது ஹிந்தியில் போடுறாரு. அப்போ இவரை வந்து அவருக்கு தெரிந்து செய்தார்களோ தெரியாமல் செய்தார்களோ தெரியும், 40 லட்சம் வியூஸ் அப்படிலாம் யாருக்குமே போகாது. இந்த நாங்கள்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம், சில வீடியோக்கள் 4 லட்சம் போகும். சரியா? அந்த மாதிரியான வளர்ச்சி தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் கொண்டு போய் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்றத யூடியூப் தான் கொண்டு போய் ரீச் பண்ணும். ஒரு 100 பேர்கிட்ட கொண்டு சேர்க்கும். அதில் ஒரு 25 பேர் வேகமாக பார்த்தாங்கன்னா அடுத்து ஒரு 150 பேர்கிட்ட சேர்க்கும். இப்படி வேகமாக சேர்த்துட்டு தான் போகுமே தவிர, திடீர்னு போய் 1 லட்சம் 2 லட்சம் பேருக்கு டக்குன்னு வந்து நம்ம வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிடாது. அதை வந்து மோடிக்கு எதிராக செய்திருக்கிறது யூடியூப் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். எப்படின்னா, இந்த துருவ் ரதி வீடியோ பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் 5 மில்லியன் 6 மில்லியன் 1 கோடி இப்படிலாம் போகுது. அப்படின்னா மோடியை ஒழிப்பதற்கு வெஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான சோசியல் மீடியாக்களில் பல விஷயங்களை யார் மோடிக்கு எதிராக, பாஜக எதிராக செயல்படுறாங்களோ அதை வந்து தூக்கி விட்டு தான் மோடியை காலி பண்ணியிருக்கு. மோடியை காலி பண்ணுறதுக்கு சர்வதேச மீடியா எந்த அளவுக்கு போச்சு, ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றது இதுதான் காரணம். சரி, வேறு இந்த டைம் வந்து பெருசாக இல்லை. ஏன்னா மோடி வந்து விவரமாக என்ன பண்ணுறப்பனா, இந்திய மீடியாக்களில் 80% மீடியாக்களை கோடி மீடியாக்களாக பணம் கொடுத்து மாற்றி விட்டு இருக்கும்போது அங்கே போடுற நியூஸை, மோடிக்கு எதிராக போடுற பேப்பர் நியூஸை இவன் எடுத்து கேரி பண்ண மாட்டான்றது அவர்களுக்கு தெரிந்து போச்சு 3 மாதத்துக்கு முன்னாடியே. சரி, இது வந்து கோடி மீடியாவாக எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, மிரட்டு வச்சுருக்காங்க இந்திய அரசு. அதனால் நம்ம வந்து பழைய மாதிரி டைம் மேகசின்லேயோ இல்லை நியூயார்க் டைம்ஸ்லேயோ இல்லை வந்து வேறு சில முக்கியமான பத்திரிகைகளையோ போட்டோம்னா அதை வந்து இந்திய மீடியாக்கள் எடுக்காது இப்போதைக்கு அப்படின்னு தெரிஞ்சவொடனே டக்குன்னு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சோசியல் மீடியாவில் புகுந்து மோடி அடி நடித்து ட்விட்டரை தூக்கி விட்டு, அதே மாதிரி வந்து ட்விட்டரில் மோடிக்கு எதிராக வரக்கூடிய விஷயங்கள் அதுன்னு பட்டு ஒரு பெரிய லாபி பண்ணி ஒரு 20 நாளில் எங்கிருந்தார் என்றே தெரியாத துருவ் ரதி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரை ஆக்கி விட்டுருக்கு யூடியூப். ஆக்கி விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, மில்லியன் கணக்கில் ரீச். ஒவ்வொரு வீடியோவுக்கும் சாதாரண விஷயம், நம்ம சொன்ன விஷயம், போன வருஷம் சொன்ன விஷயம், 6 மாதத்துக்கு சொன்ன விஷயங்கள் தான் பல விஷயங்கள் துருவ் ரதி சொல்லியிருப்பாப்புல. ஆனால் அதை சொன்ன விதம் வந்து ஹிந்தியில் சொல்லியிருக்காரு. அதை ஹிந்தி பெல்ட்டில் போய் பயங்கரமாக ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக 1 கோடிக்கு மேற்பட்ட ஒவ்வொரு வீடியோவும் 40 லட்சம் 50 லட்சம் போச்சுன்னா என்ன ஆகும்? அது எல்லாரும் ஃபோனை திறந்தோடனே துருவ் ரதியோடைய ஸ்பீச் தான் இருக்கும். இப்போ ஸோ இந்த வகையில் வந்து என்னன்னா, துருவ் ரதியை வைத்து காய் நகர்த்தி, துருவ் ரதிக்கு தெரிந்து செய்தார்களா தெரியாமல் செய்தார்களான்னு தெரில, துருவ் ரதி அருமையாக பேசியதும் மோடிக்கு எதிரான சரியான விஷயத்தை முன்னெடுப்பை எடுத்தது காரணமாக அதை வந்து ஸ்மெல் பண்ணி அதை வைத்து அடித்து மோடியை காலி பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். இதுதான் வெளிநாட்டு சதின்றது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இனிமேல் வந்து மோடியோட ஊழலை பற்றி ஒவ்வொரு ஃபைலாக வெளியே வரும். இது நம்ம
எப்போ சொல்லியிருக்கோன்னா ஒரு 8 மாதத்துக்கு அது இது நம்ம இண்டன்பர்க் வந்தபோதே தேர்தல் நெருக்கத்தில் ஒவ்வொரு துருப்புச்சீட்டாக இறக்குவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா இங்கே கோடி மீடியா அதை போடவில்லை, அதனால் பிளாக் ஆயிடுச்சு. இனிமே என்னென்னா கோடி மீடியா 2ஆக உடையும். ஏன்னா மோடியை நம்புறதா, மோடி ஆட்சி கலைஞ்சிச்சுன்னா நமக்கு ஆப்படிச்சிடுவாங்க இல்லைன்னு சொல்லி சில பேர் வாப்லிங் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா இனிமேல் மோடியோடைய ஊழல்கள், அமித்ஷாவுடைய ஊழல்கள், ஏன்னா நீங்கள் அதானி செய்த அட்டகாசங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். இது நாட்டு மக்கள்கிட்ட மேலும் இந்த பாஜகவுக்கும் மோடிக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படும் போது அதுக்கப்புறம் மோடியை ஒட்டுமொத்தமாக ஒழிச்சு கட்டிடுவாங்க. அதுக்காக இன்னும் சில நாட்கள் நாம் பொறுத்திருந்து தான் ஆக வேண்டும்ன்ற மாதிரியான, அதாவது எதிர்க்கட்சிகள் பொறுத்திருந்து தான் ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.